சிலருக்கு உடல் நாற்றம் அடிக்கும். பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கே முகம் சுளித்து கொண்டு போறத நாமளே பார்க்கலாம்னு வச்சுக்கங்களேன். இந்த உடல் நாற்றம் எதனால வருது? அதிகப்படியான நமக்கு சுரக்கின்ற வேர்வைகளால் இந்த உடல் நாற்றம் வரலாம். ஏன்னா சுத்தமின்மை, சரியா தினமும் குளிக்காதவங்க இருக்காங்களா, அவங்களுக்கா இந்த உடல் நாற்றம் வரலாம். சில உணவு பழக்கங்கள் மூலம், அதாவது பூண்டு, இஞ்சி, அசைவ உணவுகள், மசாலா பொருட்கள் அதிகமா சாப்பிடுறவங்க, இந்த புகைப்பிடித்தல், இந்த மது அருந்துதல் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த உடல் நாற்றம் வரலாம். சில பேர் ஹார்மோன் ப்ராப்ளம் வரலாம். சிறு வயதில் வரலாம், கர்ப்ப காலத்துல வரலாம். மன அழுத்தம் இருந்தாலும் இந்த உடல் நாற்றம் வரலாம்னு வச்சுங்களேன். உள் உறுப்புகள்ல ஏதேனும் பிரச்சனை, செரிமான பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை, இதே மாரி இருந்தாலும் நமக்கு உடல் நாற்றம் வரலாம். இந்த நீரிழிவு நோய் சொல்றோம்ல, இந்த சர்க்கரை, பிபி இதெல்லாம் அதிகமா இருந்தாலும் நமக்கு உடல் நாற்றம் வரலாம். இத நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்னா, நம்ம வெந்நீர்ல குளிக்கும்போது, வெந்நீர்ல வேப்பம் இலைய போட்டு கொதிக்க வச்சு, அந்த தண்ணீரை நாம் குளிப்பதன் மூலம் நம் உடல் நாற்றத்தை ஓரளவு கட்டுப்படுத்தலாம். நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கும்போது திரிபலா சூரணம். திரிபலா சூரணத்தை தேன்ல குழச்சி நம்ம சாப்பிடுவதன் மூலம் இந்த உடல் நாற்றத்தை குறைக்கலாம். இல்லன்னா, வெந்நீர்ல கூட இந்த திரிபலா சூரணத்தை கலந்து குடிப்பதன் மூலம் நம் உடல் நாற்றத்தை குறைக்கலாம். வெந்தயத்த நைட்ல ஊற வச்சுட்டு, காலையில எழுந்து அந்த தண்ணீரை குடித்துவிட்டு, அந்த வெந்தயத்தையும் நாம் சாப்பிடுவதன் மூலம் உடல் நாற்றத்தை குறைக்கலாம். அருகம்புல் ஜூஸ், அருகம்புல்ல நல்லா ஒட்ட அரைச்சு அம்மியில அத தண்ணீர்ல கரைச்சு வடிகட்டி அத குடிக்கலாம். இல்ல தண்ணீர்ல போட்டு அருகம்புல்ல நல்லா கொதிக்க வச்சு, அதை வடிகட்டி அந்த தண்ணீரையும் குடிப்பதன் மூலம் நம் உடல் நாற்றத்தை குறைக்கலாம். எலுமிச்சம்பழம் சாறு, எலுமிச்சம்பழத்த புழிஞ்சு அதில ஒரு சிட்டிகை சர்க்கரைய போட்டு, நம் எலுமிச்சம் சாறு வெறும் வயிற்றில் குடிப்பதன் மூலம் நம் உடல் நாற்றத்தை குறைக்கலாம். ஏன்னா சந்தனம், ஜவ்வாது போன்ற பொருட்களை நம் உடம்பில பூசிக்கொள்வதன் மூலம் அந்த உடல் நாற்றத்தை நாம் ஓரளவு கட்டுப்படுத்தலாம்னு வச்சுக்கங்களேன். குறிப்பா உணவு பழக்கம். உணவு பழக்கம்னு எடுக்க போனா தண்ணீர் குடிக்கணும். நம்ம பல தடவ சொல்றது அதுதான். ஒருவருடைய சராசரி எடை ஒருவருடைய எடை 60 கிலோ இருக்குன்னா, 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணீன்னு 3 லிட்டர் தண்ணி குறைஞ்சது அவங்க குடிக்கணும்னு வச்சுக்கங்களேன். அதன் மூலம் தேவையான தண்ணீரை குடிப்பதன் மூலம் நம் உடல் நாற்றத்தை குறைக்கலாம். அ வேர்வை அ குறையும். வேர்வையில இருந்தா டீட்டெயில்ஸ்லாம் வந்துரும். அண்ட் மோர் குடிக்கலாம், இளநீர் குடுக்கலாம், பச்சை காய்கறிகள் அதிகமா சாப்பிடலாம், உடற்பயிற்சி செய்யணும். மெயினா உடற்பயிற்சி செய்யலாம், பழ வகைகள் சாப்பிடலாம், கீரை வகைகள் சாப்பிடலாம். நம்ம தவிர்க்க வேண்டியதுன்னு பார்க்க போனா, அதிகம் மசாலா உள்ள பொருட்களை, அதிகம் காரம், உப்பு உள்ள பொருட்களை நம்ம தவிர்க்கணும். இந்த குறிப்பா இந்த ஜங்க் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அதை நாம் முற்றிலுமாக தவிர்க்கணும். இந்த புகைப்பிடித்தல், மது அருந்துதல், இந்த புகைப்பிடித்தலை முற்றிலுமா விட்டுவிட வேண்டும். மது அருந்துவதை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். மாசத்துக்கு ஒரு தடவ. ஏன்னா சுத்தமா விட்டுறது நல்லது, ரொம்ப நல்லது. சில பேர் நம்ம அத விட முடியாது என்றவங்க மாதத்துக்கு 1 நாள் மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறதால, நம்ம அத கட்டுப்படுத்துதல் மூலம் நம் உடல் நாற்றத்தை குறைக்கலாம்னு வச்சுக்கலாம். இது இயற்கை தரும் நமக்கு பல வழிகள். இவ்வளவும் செய்து முடியலன்னா நம்ம டாக்டர பார்க்கணும். அது வேற. இருந்தாலும் இதிலேயே உங்களுக்கு 90% எல்லாமே குறைச்சிரும். உடல் நாற்றம் 90% குறைஞ்சிரும். உடல் எடையும் உங்க கட்டுக்குள்ள வச்சீங்க அவ்வளோதான். உங்க ஹைட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்க வயது என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் உயரத்திற்கும், உங்கள் வயதுக்கும் ஏற்ற எடை என்ன இருக்கணும்? அத நீங்க செக் பண்ணி, அந்த எடைய நீங்க மெயின்டெயின் பண்றதன் மூலம், நீங்கள் இந்த உடல் நாற்றத்தை குறைக்கலாம். நன்றி.